எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆங்கில வாக்கியங்கள், அதாவது குயிக்லி 10 சென்டென்சஸ். மொத்தம் ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம பார்ட் 1 வச்சுப்போம். ஸோ ஃபர்தராக பார்த்திங்கன்னா பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ குயிக்லி 10 சென்டென்சஸ். முதலாவதாக இன்றைக்கி பார்க்க போகிற சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, none of them. none of them none of them அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். none of them, them என்றால் அவர்கள், none of them அவர்களில் யாருமே இல்லை. அப்பா யாராவது அவங்களில் யாராவது அந்த தப்பு பண்ணவங்களாப்பா? அவங்களில் யாராவது அந்த கிஃப்டை வாங்கினாங்களா? இல்லை அவங்களில் யாராவது ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்காங்களா? அதுக்கு ஆன்சர் இல்லை, யாருமே இல்லை, அவங்களில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா none of them அப்படின்னு சொல்லலாம். none of them அவர்களில் யாரும் இல்லை. அடுத்ததாக be patient. be patient. அது என்ன பேஷண்ட்? நோயாளியா? இல்லை, பேஷண்ட் பொறுமை. be patient பொறுமையாக இரு. be patient பொறுமையாக இரு, பொறுமையாக இருக்கவும். be patient. மூன்றாவது just a moment. just a moment. இப்போ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கங்க. just a moment அப்படின்னு சொல்லலாம். just a moment இது முடிஞ்சிடும். just a moment. நான்காவது you should go. you should என்றால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறதுனா, கட்டாயமான சென்டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷுட்டை யூஸ் பண்ணுறோம். you should go நீ போயாக வேண்டும். you should go to the party நீ பார்ட்டிக்கு போயே ஆகணும்ப்பா. யூ ஷுட் கோ டு மீட் த சிஎம். யூ ஷுட் கோ டு அட்டன் த மீட்டிங். இந்த மாதிரி சொல்லும்போது யூ ஷுட் கோ நீ போயாக வேண்டும். ஐந்தாவது நெவர் லை ஒருபோதும் பொய் சொல்லாதே. நெவர் லை, லை என்றால் பொய். நெவர் லை, ட்ரூத் என்றால் உண்மை. நெவர் லை ஒருபோதும் என்ன சொல்லக்கூடாது, என்ன பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது. நெவர் லை. ஆறாவதா ஹூ ஆர் தே அவர்கள் யார் அவர்கள். ஹூ ஆர் தே. ஹூ இஸ் ஈ அப்படின்னு பார்த்துருப்போம், யார் அவன் அப்படின்னு பார்த்துருப்போம், இல்லை யார் அவர் அப்படின்னு பார்த்துருப்போம். இது ஹூ ஆர் தே ப்ளூரல். ஹூ ஆர் தே அவர்கள் யார். ஏழாவது வெல் செட் சிறப்பாக சொன்னீங்க, சரியாக சொன்னீங்க. வெல் செட் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார். வெல் செட் 100% கரெக்ட் சார் அப்படின்னு சொல்லி வெல் செட் அப்படின்னு சொல்லணும். எட்டாவது இன்வைட் ஹிம். இன்வைட் ஹிம். இன்வைட் ஹிம் டு த பார்ட்டி. இன்வைட் ஹிம் டு அட்டெண்ட் த மீட்டிங். இன்வைட் ஹிம் to the conference. invite him அவனை அழை. invite him அவனை அழை. அடுத்ததா it is drizzling. அதனை drizzling, drizzle என்றாலே தூறல். it is drizzling தூறிக்கொண்டிருக்கிறது. it is drizzling. present continuous. it is drizzling தூறிக்கொண்டிருக்கிறது, மழை தூறிக்கொண்டு இருக்கிறது. கடைசியாக 10வது சென்டென்ஸு நாக் த டோர். கதவை தட்டு. நாக் த டோர். நாக் த டோர் தே வில் ஓப்பன் டு யூ. நாக் த டோர். நாக் த டோர் கதவை தட்டு. நாக் த டோர். ஓகேங்களா? ஸோ இந்த 10 சென்டென்சஸையும் நான் மீண்டும் ஒரு முறை படித்து காட்டுகிறேன். none of them, be patient, just a moment, you should go, never lie, who are they, well said, invite him, it's drizzling, knock the door. இது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், தேவைப்படுற இடத்துல பயன்படுத்தி பாருங்கள். ஆங்கிலத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த சென்டென்சஸ் எல்லாமே எளிமையான சென்டென்சஸ் தான். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய வழக்கத்தில் உபயோகிக்க
கூடிய சென்டென்சஸ் தான். அதனால் உபயோகித்து பாருங்கள். ஸோ ஏதேனும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.